ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கெனசெட்டிஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக பிஎஃப் சம்மந்தமான ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே இந்த வருஷம் வந்திருக்குங்க. அது எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிஎஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஃப்ஓ நிறைய புதிய அப்டேட்ஸ் கொண்டு வந்ததில் ஃபார்ம் 13 ரிவைஸ் பண்ணி கொண்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மைல் ஸ்டோன் ஆப்ஷன்னே சொல்லலாங்க. ஏன்னா ஒரு எம்ப்ளாயி ஒரு ஜாபை சேஞ்ச் பண்ணி போகும்போது அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் பிஎஃப்பில் இருக்கிற ஃபண்ட்ஸை வந்து அவங்க புதிய எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்து இந்த அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து எந்த ஒரு எம்ப்ளாயர் அப்ரூவலுமே தேவையில்லை, இன்டர்வென்ஷனும் இல்லாமலே பண்ணிக்க முடியுங்க. உங்களுடைய யூஏஎன் கூட ஆதார் மட்டும் லிங்க் பண்ணியிருந்தாலே போதும், இந்த ப்ரொவிஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இன்ஸ்டன்ட் யூஏஎன் ஆக்டிவேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு மெம்பர்ஸ் இப்போ யாராக இருந்தாலும் புதுசாக ஒரு யூஏஎன் நம்பரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஆதார் பேஸ்டு ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிற டெக்னாலஜி மூலமாக நீங்கள் வந்து புதுசாக யூஏஎன் நம்பரை கிரியேட் பண்ணிக்கலாம். உமங் மொபைல் ஆப்பில் நீங்கள் உங்களுடைய யூஏஎன் நம்பரை கிரியேட் பண்ணிக்க முடியும். முன்னாடி எல்லாம் இந்த யூஏஎன் நம்பரை புதுசாக கிரியேட் பண்ணணும்னா எம்ப்ளாயி நீங்கள் எங்கேயா ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த கம்பெனியோட எம்ப்ளாயர் தாங்க யூஏஎன் கிரியேட் பண்ண முடியும். இப்போ அந்த ப்ரொவிஷன் எல்லாமே இல்லாமல் யார் வேணாலும் ஆதார் பேஸ்டு ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் மூலமாக யூஏஎனை புதுசாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிளைம் ப்ராசஸை வந்து ரொம்பவே ஈஸி பண்ணியிருக்கிறாங்க. இபிஎஃப்ஓவில் நிறைய ரெக்யூர்மெண்ட்ஸ் இதை அப்லோடு கேன்சல் செக்லீஃபில் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்திருப்பாங்க, பேங்க் பாஸ்புக் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ப்ரொவிஷன்னாலேயே நிறைய பேருக்கு இது கரெக்டாக இல்லாதனாலேயே ரிஜெக்ஷன் ஆகிருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேங்க் அக்கௌண்ட்டும் வந்து நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்பிசிஐ மூலமாக வந்து வேலிடேட் பண்ணுறதுனால இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து தேவையில்லை. டைரெக்டாக வந்து உங்களோட ஆதார் ஸ்டேட்டட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக ஆட்டோ ப்ராசஸிங் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் கிளைமுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிளைம் செட்டில்மெண்ட்டுக்கு அப்ரூவல் வந்து எந்த ஒரு மேனுவல் இன்டர்வென்ஷனுமே இல்லாமல் சிஸ்டமே எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு மெடிக்கல் எமர்ஜென்சிஸ்க்கு இல்லை எஜுகேஷன், மேரேஜ், ஹவுஸ் நீங்கள் வந்து புதுசாக கட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இந்த பர்பஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இந்த ஆட்டோ கிளைம் மெத்தட்லேயே எல்லாருக்கும் அப்ரூவல் ஆகிட்டு இருக்குது. மார்ச் 2025 டேட்டா படி 60% மேற்பட்ட அட்வான்ஸ் கிளைம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசிஸில் தாங்க செட்டில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 நாட்களுக்குள்ளேயே இந்த கிளைமுக்கான அப்ரூவலும் கிடச்சிட்ருக்கு அப்படிங்கிறதும் ஒரு பெரிய மைல் ஸ்டோன் தான். அடுத்தது வந்து நீங்கள் இபிஎஃப்ஓவில் யூஏஎன் நம்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இங்கே பேங்க் அக்கௌண்ட்டை டைரெக்டாக நீங்களே லிங்க் பண்ணிக்க முடியும். மெம்பர்ஸ் நீங்களே வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை எந்த டைமில் வேணாலும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஏதாவது வெரிஃபிகேஷன்ஸ் வந்து முன்னாடிலாம் இருந்தது பார்த்தீங்கன்னா 10லேருந்து 16 நாள் வரைக்கும் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை மாற்றுறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஆதார் ஸ்டேட்டட் பேங்க் அக்கௌண்ட்டை கரெக்டாக வச்சுருக்கீங்கனாலே போதும், நீங்களே வந்து யூஏஎனில் டைரெக்டாக லாகின் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயே பேங்க்கையும் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒன் டைம் பேமெண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறத வந்து எம்ப்ளாயர்ஸ் எல்லாருக்குமே கொண்டு வந்திருக்கிறாங்கங்க. எம்ப்ளாயர்ஸ் அவங்க வந்து எலக்ட்ரானிக் சலான் கம் ரிட்டன் ECR அப்படிங்கிற ஒரு மெத்தடை தான் வந்து இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து டிமாண்ட் டிராஃப்ட் அப்படிங்கிறது மூலமாக அவங்களோட டியூஸை வந்து பே பண்ணிக்கிறதுக்கான ஒரு புதிய ஆப்ஷன் வந்திருக்கு. இந்த ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இபிஎஃப்ஓடைய ஃபீல்டு ஆஃபீஸில் அப்ரூவல் கிடச்சதுன்னா அந்தந்த எம்ப்ளாயர் யார் இருக்காங்களோ அவங்கெல்லாம் இந்த ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஸ் இபிஎஃப்ஓவில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து செல்ஃப் சர்வீஸாக நிறைய அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் இபிஎஃப்ஓவில் ஏதாவது பர்சனல் டீட்டெயில்ஸை சேஞ்ச் பண்ணணும், உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இதெல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூஏஎன் கூட ஆதார் லிங்க் ஆகிருந்தாலே போதும், நீங்களே ஆன்லைனில் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த ஆதார் பேஸ்டு ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்தனால முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டாக்குமெண்டேஷன், எம்ப்ளாயருடைய வெரிஃபிகேஷன்லாம் தேவைப்பட்டுருக்கும். இப்போ இதெல்லாமே தேவையில்லை, டைரெக்டாக நீங்கள் எல்லா சர்வீஸும் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட்டில் வெளியாக இருக்கிற இந்த அப்டேட்ஸ் எல்லாமே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிஎஃப் சம்மந்தமான ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.